ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இடியப்ப மாவு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஹாட் வாட்டர், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் வச்சுக்கணும். தேங்காய் பால், இது வந்துட்டு செகண்ட் பாலும் தேர்டு பாலும், இது வந்து தலைப்பால். ஓகேங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருண்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து செகண்ட் பாலும் தேர்ட் பாலும் வந்து பால் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது கூட நம்ம வீட்டில் காய்ச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா பால், அது வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ஒரு கொதி அப்படி வரும் பார்த்திங்களா, அப்போம்போது நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால்ஸ், அதை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாகு காய்ச்சிக்க போகிறோம். நான் சின்ன வெள்ளனால 6 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெள்ளமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இல்லை 2.5 எடுத்துக்கோங்க, அது போதும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இடியப்ப மாவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த கொழுக்கட்டை வந்து திக்னஸ்க்காக இது நம்ம சேர்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பபுள்ஸாக கிளம்புது இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பால்ஸாக நம்ம வந்துட்டு இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டினால். ஓகேங்களா. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மாவுலேயும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போடுங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு பால்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு, அதையும் சேர்த்து நம்ம இதோட ஊற்ற போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றுங்க. ஓகேங்களா. இப்போ இங்கிட்டு பாருங்கள், பாகும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கம்பி பதம் அப்படிலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து வெல்லம் எல்லாமே கரைஞ்சாலே போதும். ஓகேங்களா. ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு பாகு காய்ச்சி நான் ஊற்றிட்டேன். அதோட நம்ம ஏலக்காவையும் பிச்சு போட்டுக்கலாம் அதில். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க திக்னஸ் கிடச்சிரும். ஓகேங்களா. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்புறம் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், தலைப்பால், அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தலைப்பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.